எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பிரியாணி காம்படிஷன் அனௌன்ஸ்மென்ட் பார்த்திருப்பீங்க. ஐ திங்க் இட் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஈவென்ட்ஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர். ஏன்னா நாங்க வந்து லாஸ்ட் இயர் பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சி நடத்துனதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் எந்த ஈவெண்ட் நடத்தினாலும் எப்போ பிரியாணி ஈவெண்ட், இப்போ பிரியாணி காம்படிஷன் தான் வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அண்ட் வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர். மார்ச் 2 நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் செம்ஸ்பர்ட்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியாணியை பற்றி வந்து ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா வந்து பிரியாணி அப்படின்னாலே வந்து ரொம்ப ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயமா தான் நான் பார்ப்பேன். பிரியாணி இஸ் அன் எமோஷன், பிரியாணி இஸ் யூனிவர்சல் அப்படின்றது மாதிரி பிரியாணி இஸ் ஆல்சோ பெர்ஸ்பெக்டிவ்னு நான் சொல்வேன். என்னன்னா லைக் நீங்கள் வந்து யார்கிட்டயாச்சும் போய் உங்களுக்கு வந்து உலகத்திலேயே எது பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரியாணி இருக்கும், அதை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர அதுதான் உலகத்தில் பெஸ்ட்டான பிரியாணியான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரியாணி பிடிக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் செய்கிற பிரியாணி தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணிஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வேற பிரியாணிஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப 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 நான் இம்ப்ரெஸ் ஆன பிரியாணி அப்படின்னா என் கூட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ஆனவங்களுக்கெல்லாம் தெரியும். என்னோட அப்பா வந்து ஒரு பேங்கர்ன்ற தொட்டு நான் ஊரா நிறைய ஊர்களில் போய் படித்தேன், நார்த்து சவுத்துன்னு. அந்த மாதிரி வந்து நாங்கள் ட்ரிச்சியில் வந்து ஒரு 1 இயர் இருந்தோம். அப்போ வந்து என்னோட அம்மா வந்து ஒரு பாய் ஆண்டி கிட்ட போய் ரெசிபி கேட்டு ஐ திங்க் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டைப் பிரியாணி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அப்போ வந்து இந்த சீரக சம்பா ரைஸ் போட்டு ஒரு பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்க வந்து தால்ச்சா பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் வந்து சாம்பாரெல்லாம் தொட்டு நான் வந்து பிரியாணிக்கு சாப்பிட மாட்டேன். தால்ச்சா வந்து சாம்பார் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஸோ அப்போ சாப்பிட மாட்டேன்னு சொன்ன ஞாபகம்லாம் இருக்கு. பட் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட் காம்பினேஷன் ஸோ மச் தட் எனக்கு வந்து அந்த காம்பினேஷன்னா அவ்வளோ பிடிக்கும். லைக் எனக்கு என்ன தோணும்னா அந்த காம்பினேஷன் இருந்தால் எவ்வளோ பிரியாணி வேணால் திகட்டாமல் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பிரியாணி அப்படின்னா அகெயின் ட்ரிச்சியில் வந்து பனானா லீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த பிரியாணி வந்து த மோஸ்ட் மெமரபிள் அண்ட் மோஸ்ட் என்ன சொல்கிறது ரொம்ப அஸ்டானிஷிங்கான ஒரு டேஸ்ட்டில் இருக்க பிரியாணின்னு எனக்கு தோணும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி, அதுவும் அந்த சீரக சம்பா பிரியாணி தான். ஸோ அந்த ஊர் சைடு பிரியாணிங்களுக்கே வந்து ஒரு தனி ஃப்ளேவர் இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய பிரியாணிஸ் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வரலும் எனக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான பிரியாணினா பனானா லீஃப் பிரியாணி, அப்புறம் எங்கள் அம்மாவோட அந்த டைமில் பண்ண பிரியாணி தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான ஒரு பிரியாணிய எடுத்துட்டு, நீங்க வந்து அத நல்லா பிராக்டிஸ் பண்ணி, நல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸோட வந்து எடுத்துட்டு வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து 3 கேட்டகரீஸுமே பார்த்துருப்பீங்க. லைக் வெஜ், நான்வெஜ் அண்ட் ஃபார் கேட்டரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வெஜ்ஜ பொறுத்தவரைக்கும் எந்த கன்ஃப்யூஷனும் இல்ல. இட்ஸ் பிரிட்டி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். நான்வெஜ் பார்த்தீங்கன்னா, லைக் சிக்கன், மட்டன் ஆர் லேம்ப், ஃபிஷ் அண்ட் ப்ரான், இது 4 அலோட். அதுக்கப்புறம் வந்து கேட்டரர்ஸில் தான் வந்து நிறைய queries வந்தது. லைக் ஏன் வெஜ் அண்ட் நான்வெஜ் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டுருந்தோம், ஏன் வெஜ் அண்ட் நான்வெஜ்ன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ப்ளஸ் கேட்டரர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இல்லை ஏன் அது வந்து தனி கேட்டகரி, நாங்கள் ஏன் நான்வெஜ்ஜில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கேட்டரரையும் வந்து ஒரு ஒரு நார்மலாக வீட்டில் குக் பண்ணுறவங்களையும் வந்து ஒரே தராசில் வச்சு நம்ம பார்க்கவே முடியாது. ஆப்வியஸ்லி வந்து கேட்டரர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் அதிகமாக இருக்கும். தே வில் சர்டன்லி ஹாவ் அ லிட்டில் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டு வீட்டில் நார்மலாக குக் பண்ணுறவங்கள விட. ஸோ அப்படி இருக்கப்ப ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு தனி கேட்டகரி வைக்கிறது தான் வந்து இட் வில் பி ஃபேர் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு. அதை தாண்டி ஏன் அவங்களுக்கு அகெயின் வெஜ் அண்ட் நான்வெஜ்ன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அகெயின் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிட் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கணும். எனிவே இது வந்து வீட்டில் குக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிற ஒரு காம்படிஷன் தான். அப்படி இருக்கப்ப ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ வெரி பிக் டீல். ஸோ நீங்கள் வந்து வெஜ் ஒரு 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 பிரியாணி அண்ட் நான்வெஜ்ஜில் ஒரு பிரியாணி ரெண்டுமே செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் கேட்டரர்ஸு. அண்ட் இதில் வந்து ப்ரொப்போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களோட ஃபைனல் அவுட்கம் வந்து 1 கேஜி. நீங்கள் வெயிங் ஸ்கேலில் வந்து குக் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 1 கேஜி இருக்கணும். மீட் இவ்வளோ போடணுமா, வெஜிடபிள்ஸ் இவ்வளோ போடணுமா, இந்த எந்த கேள்வியுமே நீங்கள் கேட்க தேவையில்ல. அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். யூ ஷுட் ஜஸ்ட் டூ யுவர் பெஸ்ட் டு அச்சீவ் த ஃப்ளேவர்ஸ். அது என்ன ப்ரொப்போர்ஷன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் உங்களோட ஃபைனல் அவுட்கம் வந்து 1 கேஜியாக இருக்கணும் குக்டு ரைஸ். ஸோ குக்டு பிரியாணி வந்து 1 கேஜியாக இருக்கணும் நீங்கள் எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுறப்போ. ஸோ அதை தாண்டி நாங்கள் என்னென்னலாம் வந்து மார்க்கிங் ஸ்கீமில் வந்து பார்ப்போம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்றதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு தனி வீடியோஸாக வந்து அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், ஒரு ரூல்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணுவோம்.
ஸோ அடுத்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நாங்க ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன இங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் பாரம்பரிய நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கே தெரியும். செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. வந்து ஒரு ஒரு டேபிள்லயும் போய் சாப்பிட்டு, ஆம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராப்பரான சாப்பாடும் இருந்தது அதுக்கப்புறமா. அதே மாரி தான் இந்த தடவையும். பட் தெர் இஸ் அ ஸ்மால் டிஃபரன்ஸ். இந்த தடவ வந்து நீங்க டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஒரு பார்ட்டிசிபென்ட்டும் வந்து தே வில் கம் அண்ட் ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் குக்கிங் த பிரியாணி அண்ட் ஆல்சோ த மெமரி அசோசியேட்டட் வித் தட் பிரியாணி ஆர் அந்த பிரியாணியோட ஆரிஜின் என்ன. அதுக்கப்புறம் நாங்க ஜட்ஜஸ் கேட்குற கேள்விகளுக்கும் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டேஜில் உங்கள் முன்னாடியே நடக்கும். அதுக்கப்புறமா லைக் நீங்கள் அதெல்லாம் தாண்டி இந்த பிரியாணி ஏற்கனவே நீங்கள் பலவிதமான பிரியாணி நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க ஒரு ஒரு டேபிளாக போய். அதை தாண்டி ஒரு தரமான நம்ம ஊர் ஸ்டைலு பிரியாணி வந்து காத்துட்ருக்குங்க. அது என்ன ஸ்டைலுன்றதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ ரிவீல் பண்ண மாட்டோம், அது சஸ்பென்ஸ் தான். ஸோ நம்ம ஊர் ஸ்டைல் தரமான பிரியாணி டின்னருக்கு காத்துட்ருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த பிரியாணிஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்துகிட்டு வர பிரியாணிஸை தவிர. ஸோ டின்னருக்கு வந்து பிரியாணி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் ஒன் ஹோல் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் வித் பிரியாணி, பிரியாணியை அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே, பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டே, பிரியாணியை பற்றி பேசிக்கிட்டே வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு பிரியாணி ஃபேன் அப்படின்னா, ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் ஆன் March 2nd. இதை தாண்டி உங்களுக்கு எந்த queries இருந்தாலும் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து பார்ட்டிசிபென்ட்ஸோட ஸ்பேசஸ் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய புக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. See you all on March 2nd. Thank you.